இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு பெற்று 5வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றன. இந்த 4 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? கொண்டு வந்திருக்காங்களாமா? இல்லை இல்ல. 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடிவிட்டது. இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மீது அக்கறை இல்லாத காரணத்தினாலே இந்த தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வராத ஆட்சி திமுக ஆட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று இதே புரட்சி தலைவி அம்மார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மலை கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர் மக்கள், ஆக இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல நீண்ட நாள் கோரிக்கை நீலகிரி மாவட்ட மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனையோ அரசாங்கம் வந்தது, ஆனால் எந்த அரசாங்கமும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய நீலகிரி மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய உதகையிலே பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தோம். பல்வேறு பிரச்சனைகள், நிலம் எடுப்பதிலே பிரச்சனை, அந்த நிலத்தில் இருக்கிற மரத்தை வெட்டுதல் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நிலத்தை எடுத்து நானே நேரடியாக இந்த உதகைக்கு வந்து அடிக்கல் நாட்டு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி 50% பணிகள் நிறைவு பெற்றது. பிறகு ஆட்சி மாற்றம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தது. அவர்கள் அந்த பணி நிறைவு செய்து அவருடைய ஆட்சியிலே வந்ததை போல திறப்பு விழா கண்டார்கள். ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டாங்க. நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பெயர் வைத்துட்டு போயிட்டாங்க. கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, ஆனால் திறக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. இப்படித்தான் பல திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து பாலங்கள் திறக்கப்பட்டது, பல கல்லூரி திறக்கப்பட்டது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை ஒழிய அவர்களாக எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை. 4 ஆண்டுகால ஆட்சியிலே இன்றைக்கு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அந்த உதகையிலே திறக்கப்பட்ட மருத்துவமனை சாதாரண மருத்துவமனை எண்ணி விடாதீர்கள், அனைத்து வசதியும் கூடிய மருத்துவமனையாக நேரடி என்னுடைய பார்வையிலே நான் திறந்தேன். ஏனென்றால் இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் மேட்டுப்பாளையத்துக்கு செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் கோவைக்கு செல்ல வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அந்த வசதி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தரமான அறுவை சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே சுமார் 400 கோடி மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றி இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அனைத்து மருத்துவ உயர் கருவிகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம், இந்த மருத்துவமனை கொடுத்தோம். அதையெல்லாம் இந்த ஆட்சியில் முழுமையாக செயல்படுத்தல. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திறந்தாங்க, போதிய டாக்டர் நியமிக்கல, செவிலியர் நியமிக்கல, மருத்துவ உதவியாளர் நியமிக்கல. இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு பல கல்லூரிகளை திறந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் 2019-20 அந்த இலக்கை அடைந்து விட்டோம். 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அந்த 10 ஆண்டு காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்பு அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்தபோது கல்வியுடைய புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியிலேயே முதல் மாநிலம் என இடத்திற்கு உயர்த்தி பிடித்த பெருமை அண்ணா திமுக அரசுக்கு உண்டு. 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை 10 ஆண்டு காலத்திலே கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். அதே போல
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டு காலத்திலே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசு தமிழ்நாடு அரசு, அதிமுக அரசு என்ற பெருமையை தமிழ்நாட்டுக்கு தேடி தந்தோம். மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அம்மா மறைவுக்கு பிறகு 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரை 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியிலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து நம்முடைய மக்களுக்கு அங்கங்க இருக்கின்ற மாவட்ட மக்களுக்கு தகுந்த சிகிச்சையை அந்த மருத்துவ மூலமாக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக் கல்லூரியை நாங்கள் தமிழகத்திலே கொண்டு வந்தோம். 10 ஆண்டு காலத்திலே 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடியில் 1050 ஏக்கர்ல சேலம் மாவட்டத்தில் கொண்டு வந்து சாதனை படைத்தோம். அதை கூட திறக்க மனமில்லாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, பிடெக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்தது விளைவு இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 வரைக்கும் இருந்தது. 2011 இதயம் புரட்சி தலைவி அம்மாவோட தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்றார்கள். அப்பொழுது 100க்கு 34 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. மாண்புமிகு அம்மாவுடைய எடுத்த முயற்சி, அதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடர்ந்து செயல்படுத்தியதன் விளைவு 2019-20 100க்கு 54 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி இந்திய திருநாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே தமிழ்நாடு முதலிடம் என்ற பெருமையை சேர்த்த அரசாங்கம் அதிமுக அரசு. இன்றைக்கு ஒரு மாநில வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கல்வி அறிவு தேவை. எந்த ஒரு மாநிலமோ எந்த ஒரு நாடோ கல்வியிலே சிறந்து விளங்கினா அங்க அனைத்து வசதி கிடைக்கும், பொருளாதார மேம்பாடு அடையும், சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும், அந்த மாநில மக்கள் அனைத்து வளங்களும் பெறக்கூடிய வாய்ப்பு கல்விதான். ஒரு மனிதனுக்கு கடைசி இறுதி இருக்கின்ற வரை அவரோடு இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்வம். பணம் இருக்கலாம், நகை இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், ஆனா எதுவுமே அதை பாதுகாத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் கல்வி என்ற செல்வம் நம் உடலிலே உயிர் இருக்கின்ற வரை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே செல்வம் கல்வி செல்வம். ஆகவேதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு தந்தார்கள். பல்வேறு துறைகள் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்றன. எல்லா துறையை காட்டிலும் அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்தது அதிமுக அரசு. கல்விக்கு தான் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்தாங்க அம்மா. அதை தொடர்ந்து அதிமுக அரசு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு கல்வி தமிழகத்திலே வளர்ந்திருக்கு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் அந்த பெருமை. விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் நிறைவேற்றி விட்டது. 5வது ஆண்டு காலம் 5வது ஆண்டு காலம் அறிவித்து வைத்திருக்கிறது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா? உணர்ந்தாங்களா? கேட்டா மத்திய அரசு அனுமதி கொடுக்கலிங்கிறாங்க. அது தவறு. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. முழுக்க மாநில நிதி, முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்கப்பட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கமாக அம்மாவுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது. விடியா திமுக ஆட்சியில திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால எந்த திட்டமும் அவரால் கொண்டு வர முடியாது. அதே போல இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். சாத்தூர்ல பேசியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நேற்றைய தினம் சாத்தூர்ல பேசும்போது, அது பூத் கமிட்டி மீட்டிங் நினைக்கிறேன், பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதுல இன்றைக்கு நாட்டிலேயே ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா, ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா. அப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ரோல் மாடல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதிலே முதல் ரோல் மாடல் இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, அதிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு ரோல் மாடல். உண்மைதான்.
ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். அதே போல டாஸ்மாக் 10 ரூபா கூடுதலா வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். குடும்ப ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல், அதுக்கு ரோல் மாடல் திமுக. பொய் வாக்குறுதி, சொல்லிருக்கலாமா முதல்ல? இல்ல என்ன காது கேட்கல, சாரி. முடிஞ்சதா? நீ முதல்ல ஆரம்பத்தில் சொல்லி தான் நிறுத்தியிருப்பேன், எனக்கு இங்க காது கேட்கல. அதே போல 525 வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 வாக்குறுதிகள். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார் திமுக சார்பாக. அதுல இப்ப 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டிருக்கார். உண்மைங்களா? 98% நிறைவேற்றிட்டாங்களா? அத்தனையும் பொய், வடிகட்டிய பொய். அதுக்கு ரோல் மாடல், அது ரோல் மாடல் திமுக. அதே போல போட்டோ ஷூட், ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பதிலே ரோல் மாடல் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. கூட்டணி கட்சியில 10 ஆண்டு காலம் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி நடப்பதாக சொல்றாங்க. கூட்டணி கட்சி தொடர்ந்து திமுகவோட அங்கம் வைப்பதாக சொல்றாங்க. அதுல அங்கே காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், தமிழ்நாட்டு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்றார், அங்க அவர் ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். சாரை குடித்து விட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார். அதுல ரோல் மாடல் திமுக. சாரை குடித்து விட்டு சக்கையை காங்கிரஸ் கொடுக்கிறாங்களாம், அது ரோல் மாடல். ஆக ரோல் மாடல் என்பதற்கு திமுகவுக்கு இதெல்லாம் அடையாளம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க. யாரு? அப்பா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. நாட்டு மக்களா புகழ்ந்து பேசுறாங்க உங்களை, இல்லைங்களா? அப்பாவை மகன் புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு. அது ஒரு குடும்ப கட்சி. நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அப்ப திமுக தலைவரார். அப்பொழுது பிறகு உதயநிதி ஸ்டாலின், இளநிலை மாநில செயலாளர், திமுகவுடைய இளநிலை மாநில செயலாளர். திருமதி கனிமொழி மகளினுடைய மாநில செயலாளர். இவ்வளவுதான் பதவி, வேற என்ன பதவி இருக்குது? முக்கியமான பதவி ஒன்று தலைவர், இன்னொன்று இளைஞர் பொதுச் செயலாளர், 3 மகளிரணி செயலாளர். 3மே திரு கருணாநிதி குடும்பத்திலேயே இருக்குது. வேற எந்த குடும்பத்துக்காக கொடுத்திருக்காங்களா? ஆக அது குடும்ப கட்சி தானே? சொல்லுங்க, குடும்ப கட்சி தானே? வாரிசு அரசியல் தானே? வேற எவரும் அந்த திமுக குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற வரை எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. உழைக்கலாம், ஆனா உழைக்கலாம். உழைப்பை சுரண்டுகின்ற குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதே போல இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் இருந்தாங்க. இப்போ திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மாவும் வந்துட்டாங்க. போதாதுக்கு அவர்களும் திரு ஸ்டாலினை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக நாட்டு மக்கள் இவர்களை புகழ்ந்து பேசவில்லை, குடும்ப மக்கள் தான் திரு ஸ்டாலின் குடும்பத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தது, புகழ் பாடிக்கொண்டிருக்க என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு எண்ணி பாருங்க, இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, தமிழகத்திலையும் இருக்குது, வெளியில் நம்ம நாட்டிலையும் இருக்குது. எந்த கட்சியிலாவது இப்படி குடும்ப ஆட்சி நடக்கிற கட்சி ஏதாவது இருக்குதா? இருக்குதுங்களா தமிழ்நாட்டில்? இன்றைக்கு கட்சியிலும் சரி, இல்லது ஆட்சி அதிகாரத்திலும் சரி, திரு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்து தான் வர முடியும். இங்க பாருங்க, திரு ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திருமதி கனிமொழி அங்க மக்களவையில் அதுக்கு தலைவர். ஏன் அந்த கட்சியில் வேற எம்பி இல்லையா? ஆக திருமதி கனிமொழி
மக்களவையில் அந்த குழுவுக்கு தலைவர் அவர். ஆக எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆட்சியிலும் இருக்க முடியும், அதிகாரத்திலும் இருக்க முடியும், கட்சியிலும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? இன்றைக்கு ஒரு குடும்பம் வாழ, திரு ஸ்டாலின் குடும்பம் வாழ 8 கோடி மக்கள் சுரண்டி வாழ்வதை நாம் அனுமதிக்கலாமா? 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டு இருப்பதற்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டிருப்பான் பார்த்தீங்களா? பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. அவர் பேசுறார். இன்றைக்கு அந்த கட்சி அவர் வழக்க பார்க்கல.